குட் டே டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பிளாரர் அப்படிங்கிற ஒரு ஏரியா அண்ட் பஸ் ஸ்டாப். இது வந்து ஆக்ஸ்பூர்கில் இருக்கிற பிளாரர் அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப்பில் தான் இது இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பியர் ஃபெஸ்ட் ஃபங்க்ஷன் பேர் வந்து பியர் ஃபெஸ்ட் தான். இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. இயர்லி 2 டைம்ஸ் நடக்கும். ஒன்று வந்து ஏப்ரலில், இன்னொன்று வந்து ஆகஸ்ட்டில் நடக்கும் எப்போவுமே. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். உள்ளே வந்து நிறையா செக்யூரிட்டிஸ் செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது, வெளியிலேருந்து வெப்பன்ஸ் எதுவும் கொண்டு வரக்கூடாது, பெரிய பேக் அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. சிம்பிளாக கேரி பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். 16 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் அலோடு, அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் வந்து ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4 பொண்ணுங்க நாங்கள் போயிருந்தோம். ஈவினிங் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த லைட்டிங்ஸ், கேம்ஸ், டாய்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு போனோம். இங்கே உள்ளே போய் பார்த்தா நிறைய பெரிய பெரிய கேம்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்பவுமே எக்ஸைட்டடாக பயமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து இதுதான் ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். பட் இதுவுமே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. இந்த கேம் ஒரு வாட்டர் கேம், ஒரு போட் மாதிரி. ஆக்சுவலி இது கிட் கேம், கிட்ஸ் எல்லாம் விளையாடுற ஒரு கேம். நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம். இந்த கேமில் பார்த்தா கீழே இருந்து மேலே போகும்போது ஸ்லோவாக போகுது. பட் அப்போ எதுவுமே தெரியல. மேலேருந்து கீழே வரப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக அப்படியே மேலேருந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு பயமாக இருந்துச்சு. பட் இட் வாஸ் குட். இது பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் ஆஃபீஸ் எல்லாம் பார்ட்டி அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுவாங்க. கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து எம்ப்ளாயீஸ்க்கு பார்ட்டி அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து பியர் வந்து இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி இங்கேயே வந்து சர்வ் பண்ணுறதா வந்து சொன்னாங்க. பட் நாங்கள் வந்து ஜஸ்ட் கூகுளில் தான் பார்த்தோம். திருப்பி வந்து நாங்கள் பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக உள்ள ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வந்து குடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கு மட்டுமே இல்லாமல் நிறையா கேம்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு. உள்ள வெளியிலேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்து ஒரு பொண்ணு அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. பேக் கொடுத்துட்டு போங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இருக்குது. யூஸ்வலாக எல்லோரும் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும்தான் போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. கிளைம்பிங் கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது மேலே ஏறி மேலே போயிட்டு ஸ்கை வாக். இதுதான் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். எங்கள் 4 பேரெல்லாம் உள்ளே நிற்கவே முடியல. நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து கொஞ்சம் பலூன்ஸ், டாய்ஸ், கேம்ஸ் அந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வெளியில் வந்தோம். இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் எல்லாம் ஒரு ஸ்டேஜ் ஏஜ்டு பர்சன்ஸ் எல்லாருமே. ஜெயிண்ட் வீல். இது வந்து ஒரு பேய் வீடு மாதிரி ஒரு கேம். இது நாங்கள் போய் கேட்டோம், பட் போக முடியல. உள்ளே போனால் நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து மேலே ஒரிஜினலாகவே ப்ளட்டு கொட்டுற மாதிரி ரெட் கலர் வாட்டரெல்லாம் வரும். எலும்பு கூடெல்லாம் முன்னாடி வரும்.
இருட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அதுக்கு போகல. திருப்பி வந்து வெளியில் வந்தால் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த டாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காயின் போட்டால் அந்த மேலே வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும். அந்த ஹோல்டர் வந்து அந்த டாயை பிக் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த பெரிய பொம்மை வந்து நமக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் அதை ட்ரை பண்ணோம். அந்த எட்ஜஸ் ஷார்ப்பாக இல்லை. பட் நாங்கள் அந்த கேம் போகல. அடுத்தது சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். இங்கே வந்து ரா சாக்லேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த சாக்கோ சீடெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் சாக்லேட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணோம். கம்ப்ளீட் சாக்லேட்ஸ், பெரிய பெரிய சாக்லேட்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்புறம் டேஸ்ட் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. எகெயின் வந்து ஸ்நாக் டைம் ஐஸ்கிரீம், அப்புறம் வந்து பொட்டேட்டோ ரோல்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு நாங்கள் வந்து எல்லா கேம்ஸுமே ரொம்ப த்ரில்லாக இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நாங்கள் எதுவுமே போகலை. அப்புறம் புகையெல்லாம் வரும், தண்ணியெல்லாம் மேலே அடிக்கும், ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஃபன்னாக இருக்கும் கேம்ஸ் எல்லாம். அது முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ரொம்ப ஒரு 8 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சுங்காட்டி நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்த்தா ஒரு பர்டிகுலர் டைமில் பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. மேலே அப்படியே மேலே போய் வெடிக்கிற மாதிரி நிறைய பட்டாசு அந்த மாதிரி வெடிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே மெதுவாக வாக்கிங்லேயே வீட்டுக்கு நாங்கள் செஞ்சிட்டோம். Thanks for watching. Subscribe to my channel.